சித்தருக்கெல்லாம் சித்தர் சிவனே போற்றி. நம்மளோட பதிவுகள்ல தொடர்ச்சியா 12 ராசிகளுக்குமான மார்ச் மாத ராசி பலன்களை பார்த்துட்டு வரோம். அதோட தொடர்ச்சியா நம்மளோட இந்த பதிவுல ராசி கட்டத்துல 7வது ராசியா இருக்கக்கூடிய காற்று ராசியான துலா ராசிக்கு இந்த மார்ச் மாதத்தோட கிரக நிலைகளும் கிரக பயிற்சிகளும் என்ன மாதிரியான பலன்களை கொடுக்க போகுது அப்படிங்கறத பத்தி கொஞ்சம் சுருக்கமா பார்க்க போறோம். அதனால துளாராசி அன்பர்கள் இந்த வீடியோவை கொஞ்சம் கூட ஸ்கிப் பண்ணாம கடைசி வரைக்கும் முழுமையா பாருங்க. அதுக்கு முன்னாடி நம்ம சேனலை நீங்க இப்பதான் முறையா பாக்குறீங்க அப்படின்னா தயவு செஞ்சு சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. வீடியோ பிடிச்சிருந்தா மறக்காம அந்த லைக் பட்டனையும் தட்டி விட்டுருங்க. அதை விட முக்கியமா உங்களை மாதிரியே போராட்டமான ஒரு வாழ்க்கையை வாழ்ந்துட்டு வரக்கூடிய துளாராசிக்காரங்க உங்க சொந்த பந்தத்திலேயோ அல்லது நட்பு வட்டாரத்திலேயோ இருக்காங்க அப்படின்னா அவங்களுக்கு இந்த வீடியோவை மறக்காம ஷேர் பண்ணி விட்டுருங்க. துளாராசியை பொறுத்த வரைக்கும் கடந்து போன பிப்ரவரி மாதம் துளாராசிக்காரங்களுக்கு பெரிய அளவிலான யோகங்களை கொடுக்கல, அதே நேரம் பெரிய அளவுக்கான ஆபத்துக்களையும் கொடுக்காம ஒரு சிறப்பான மாதமாவே கடந்து போயிருக்கு அப்படின்னு சொல்லலாம். அதாவது ஒரு சில ராசிக்காரங்களுக்கு கடந்து போன பிப்ரவரி மாதம் நிறைய சோகங்களையும் தொடர்ச்சியான சோதனைகளையும் மட்டும்தான் கொடுத்திருக்கு. அதே நேரம் இன்னும் ஒரு சில ராசிக்காரங்களுக்கு ரொம்ப அற்புதமான யோக பலன்களை கடந்த பிப்ரவரி மாதம் கொடுத்திருக்கு. ஆனா துளாராசிக்காரங்களை பொறுத்த வரைக்கும் முன்னேற்றங்களும் இல்லாம வீழ்ச்சிகளும் இல்லாம ஒரு சமமான மாதமாவே கடந்த பிப்ரவரி மாதம் கடந்து போயிருக்கு அப்படின்னு சொல்லலாம். அதுலயும் குறிப்பிட்டு சொல்லணும் அப்படின்னா துளாராசிக்காரங்களுக்கு எந்த விதமான வாய்ப்புகளையும் ஏற்படுத்தி கொடுக்காத ஒரு மாதமாவே கடந்த பிப்ரவரி மாதம் இருந்திருக்கு. அதாவது வேலை தேடுறவங்க இப்ப வரைக்கும் வேலை தேடிக்கிட்டு மட்டும் தான் இருக்காங்க. அவங்களுக்கு சரியான வேலை வாய்ப்புகள் கிடைக்கல. சொந்த தொழில் செய்யணும், சொந்த காலில் நிக்கணும் அப்படின்னு ஆசைப்படுறவங்க இப்ப வரைக்கும் ஆசைப்பட்டுக்கிட்டே தான் இருக்காங்க. அந்த ஆசையை நிறைவேற்றிக்கக்கூடிய வாய்ப்புகளை கடந்த பிப்ரவரி மாதம் உருவாக்கி கொடுக்கல. இந்த வேலை வேண்டாம், இதை விட்டுட்டு வேற ஒரு நல்ல வேலைகளுக்கு போயிடணும் அப்படிங்கிற ஒரு ஆசையோட இருக்கிற துளாராசிக்காரங்களுக்கும் சரியான வேலை வாய்ப்புகள் எதுவும் கிடைக்காத ஒரு மாதமாவே கடந்த பிப்ரவரி மாதம் இருந்திருக்கு. இதுல நம்ம முக்கியமா பார்க்க வேண்டியது அரசு வேலைகளுக்கு முயற்சி செய்யக்கூடிய துளாராசிக்காரங்களுக்கும் வெளிநாட்டு வேலைகளுக்கு முயற்சி செய்யக்கூடிய துளாராசிக்காரங்களுக்கும் எந்த விதமான நல்ல பலன்களையும் கொடுக்காத ஒரு மாதமா கடந்த பிப்ரவரி மாதம் இருந்திருக்கும். அதே போல ஏற்கனவே சொந்தமா தொழில் செஞ்சுட்டு இருக்கக்கூடிய துளாராசிக்காரங்களுக்கும் கடந்த பிப்ரவரி மாசத்துல பெரிய அளவுக்கான முன்னேற்றங்கள் கிடைச்சிருக்காது. குறிப்பா தொழிலை விரிவுபடுத்தணும் அல்லது தொழிலை வேற இடத்துக்கு மாத்தணும், கிளைகளை ஆரம்பிக்கணும், பெரிய அளவுல முதலீடு பண்ணி தொழிலை வளர்க்கணும், இந்த மாதிரியான திட்டங்கள் எதையுமே கடந்த பிப்ரவரி மாசத்துல உங்களால நிறைவேற்றிருக்க முடியாது. சுருக்கமா சொல்லணும் அப்படின்னா கடந்த பிப்ரவரி மாசத்துல உங்களால புதிய முயற்சிகள் எதிலையுமே இறங்கியிருக்க முடியாது. ஒருவேளை புதிய முயற்சிகள் எதிலையாவது நீங்க இறங்கி இருந்தாலும் அந்த முயற்சிகள்ல பெரிய அளவுக்கு வெற்றிகள் கிடைச்சிருக்காது. தடைகளும் தாமதங்களும் கண்டிப்பா ஏற்பட்டிருக்கும். அதுலயும் குறிப்பா தொழில முதலீடு பண்ணணும் அப்படின்னு சிறுக குருவி சேர்த்த மாதிரி பணத்தை நீங்க சேர்த்துக்கிட்டே வரீங்க அப்படின்னா கடைசி நேரத்துல அந்த பணம் வேற ஏதாவது ஒரு காரியத்துக்கு செலவாகி போயிருக்கும். ஆக மொத்தத்துல கடந்து போன பிப்ரவரி மாதம் துளாராசிக்காரங்க போட்டு வச்சிருந்த திட்டங்கள் எதுவுமே நிறைவேறாத ஒரு மாதமாவே கடந்து போயிருக்கு. போதாக்குறைக்கு ஒரு சில துளாராசிக்காரங்களுக்கு உடல் ஆரோக்கியத்துல பாதிப்புகளை ஏற்படுத்தின ஒரு மாதமாகவும் கடந்த பிப்ரவரி மாதம் இருந்திருக்கு அப்படின்னு சொல்லலாம். அதாவது இவ்வளவு காலமா நோய்னா என்னன்னு கூட தெரியாம மருத்துவமனை பக்கம் கூட போகாம இருந்த துளாராசிக்காரங்களுக்கு கூட நோய்களை ஏற்படுத்தின ஒரு மாதமா கடந்த பிப்ரவரி மாதம் இருந்திருக்கு. போதாக்குறைக்கு திருமணத்துக்காக காத்திருக்கக்கூடிய துளாராசிக்காரங்களுக்கும் கடந்த பிப்ரவரி மாதம் எந்த விதமான நல்ல பலன்களையும் கொடுக்கல. திருமணம் முடிஞ்சு குழந்தை பாக்கியத்துக்காக காத்திருக்கக்கூடிய துளாராசி தம்பதிகளுக்கும் கடந்த பிப்ரவரி மாசத்துல குழந்தை பாக்கியம் கிடைக்கல. சுருக்கமா சொல்லணும் அப்படின்னா நான் முன்னாடியே சொன்ன மாதிரி கடந்து போன பிப்ரவரி மாதம் லாபமும் கிடைக்கல, நஷ்டமும் ஏற்படல அப்படிங்கிற ஒரு சமமான மாதமாவே கடந்து போயிருக்கு. இப்படி ஒரு சூழல்ல இந்த மார்ச் மாதத்தோட கிரக நிலைகளாவது துளாராசிக்காரங்களோட வாழ்க்கையில ஏதாவது மாற்றங்களை கொண்டு வருமா, முன்னேற்றங்களை ஏற்படுத்துமா, மன நிம்மதியை கொடுக்குமா அப்படிங்கறத பத்தி பார்க்கலாம். அதை விட முக்கியமா துளாராசிக்காரங்களோட எதிர்பார்ப்புகள் நிறைவேறக்கூடிய ஒரு மாதமா இந்த மார்ச் மாதம் இருக்குமா அப்படிங்கறத பத்தியும் பார்த்தரலாம். அந்த வகையில இந்த மார்ச் மாதத்தோட கிரக நிலைகளை ஆராய்ச்சி பார்க்கும்போது துளாராசிக்காரங்களுக்கு மாதத்தோட முதல் 15 நாட்களும் அற்புதமான யோகமான காலகட்டமா இருக்க போகுது. அதே நேரம் இந்த மார்ச் மாதத்தோட பிற்பகுதியான 15 நாட்களும் துளாராசிக்காரங்க ரொம்ப எச்சரிக்கையாகவும் கவனமாகவும் இருக்க வேண்டிய காலகட்டமா இருக்க போகுது. அதாவது இந்த மார்ச் மாதத்தோட முதல் 15 நாட்களையும் இரண்டாவது 15 நாட்களையும் எடுத்து பார்த்தோம் அப்படின்னா மடுவுக்கும் மலைக்கும் எந்த அளவுக்கு வித்தியாசம் இருக்குமோ அந்த அளவுக்கு வித்தியாசம் கண்டிப்பா இருக்கும். ரொம்ப சரியா சொல்லணும் அப்படின்னா மாதத்தோட முதல் 15 நாட்கள் வரைக்கும் உங்க கைகள்ல பணப்புழக்கம் தாராளமா இருக்கும். நீங்க எந்த காரியத்துல இறங்கினாலும் வெற்றிகள் கிடைக்கும். எதிர்பார்க்காத நேரங்கள்ல ஒரு சில எதிர்பாராத காரியங்கள் நடந்து அந்த காரியங்கள் மூலமா உங்களுக்கு சந்தோஷமும் மன மகிழ்ச்சியும் கண்டிப்பா கிடைக்கும். அதுவே மாதத்தோட பிற்பகுதியை எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா துளாராசிக்காரங்க பெரிய அளவுல பண நெருக்கடிகளை சந்திப்பீங்க, திடீர் பண இழப்புகளை சந்திப்பீங்க. எந்த காரியத்துல இறங்கினாலும் அந்த காரியத்தை முடிக்க முடியாம இழுபறியிலேயே கிடக்கும். எவ்வளவு திட்டம் போட்டு நீங்க காரியங்களை செஞ்சாலும் கடைசி நேரத்துல தோல்விகள் மட்டும்தான் கிடைக்கும். அதாவது இந்த மார்ச் மாதத்தோட தொடக்கத்துல உங்க ராசிக்கு அதிபதியான சுக்கிர பகவானும் 2ஆம் வீட்டு அதிபதியான செவ்வாய் பகவானும் இணைஞ்சு 4வது வீட்டுல சஞ்சாரம் பண்றாங்க. உங்க ராசிக்கு அதிபதி 4வது வீட்டுல இருக்காரு அப்படின்னாலே நீங்க எதிர்பார்க்காத இடங்கள்ல இருந்தெல்லாம் உங்களுக்கு உதவிகள் கிடைக்க போகுது அப்படின்னு அர்த்தம்.
குறிப்பா சொந்த பந்தங்கள், நண்பர்கள், தூரத்து உறவினர்கள், முன்ன பின்ன தெரியாதவங்க, வெளி மாநிலத்தை சேர்ந்தவங்க, மாற்று பாலினத்தை சேர்ந்தவங்க, இந்த மாதிரி யார் மூலமாவது உங்களுக்கு தேவையான உதவிகள் தேவையான நேரத்துல கண்டிப்பா கிடைக்கும். அதுலயும் குறிப்பா கடந்த காலங்கள்ல நமக்கு உதவி செய்யறதுக்கு ஆளே இல்லையே அப்படின்னு வருத்தப்பட்டு இருந்த துளாராசிக்காரங்களுக்கு உதவிகளுக்கு 100 பேரை கொண்டு வந்து கொடுக்கக்கூடிய காலகட்டமா இந்த மார்ச் மாதம் இருக்க போகுது. இதனால இந்த மார்ச் மாதத்தோட தொடக்கத்துல நீங்க எந்த காரியத்துல இறங்கினாலும் உங்களுக்கு உதவிகள் கிடைக்கும். அந்த உதவிகள் மூலமா சிறப்பான வெற்றிகளையும் நீங்க அடைவீங்க. அதாவது தொழிலா இருந்தாலும் சரி, உத்தியோகமா இருந்தாலும் சரி, திருமணம் சம்பந்தமான காரியங்களா இருந்தாலும் சரி, வெளியூர் பயணங்களா இருந்தாலும் சரி, ஆன்மீகம் சம்பந்தமான காரியங்களா இருந்தாலும் சரி, யாராவது ஒருத்தர் மூலமா உங்களுக்கு தேவையான உதவிகள் கண்டிப்பா கிடைக்கும். இதுல நம்ம முக்கியமா பார்க்க வேண்டியது உங்க குடும்பத்துல இருக்கிற பெரியவங்க, நண்பர்கள், தூரத்து உறவினர்கள், இவங்க மூலமா கட்டாயமா உங்களுக்கு ஏதாவது ஒரு வகையில உதவிகள் அப்படிங்கிறது கிடைச்சுக்கிட்டே இருக்கும். இதுல இன்னும் சிறப்பான அமைப்பா இருக்கிறது சுக்கிர பகவானோட சேர்ந்து உச்சம் பெற்ற செவ்வாய் பகவானும் 4வது வீட்டுல சஞ்சாரம் பண்றார். அப்படி பார்க்கும்போது 4வது வீட்டுல செவ்வாய் பகவான் இருக்கிற காரணத்தால தம்பி தங்கைகள் மூலமா ஒரு சில சிறப்பான உதவிகளை ஏற்படுத்தி கொடுப்பார். அதே போல தாய்மாமன் மூலமாவும் உங்களுக்கு ஒரு சில வாய்ப்புகள் இந்த மார்ச் மாசத்துல கட்டாயமா கிடைக்கும். குறிப்பிட்டு சொல்லணும் அப்படின்னா எந்த விதமான ஆதரவும் கிடைக்காம தனி ஆளா போராடிட்டு வந்த துளாராசிக்காரங்களுக்கு தாய்மாமனோட ஆதரவும் தம்பி தங்கைகளோட ஆதரவும் கிடைக்கக்கூடிய ஒரு காலகட்டமா இந்த மார்ச் மாதத்தோட முதல் பகுதி இருக்க போகுது. இது கூடவே இந்த மார்ச் மாதத்தோட தொடக்கத்துல உங்க ராசிக்கு 5வது வீடான பூர்வ புண்ணிய ஸ்தானம் அப்படின்னு சொல்லப்படுற கும்பராசியில ஆட்சி பெற்ற சனி பகவானோட இணைஞ்சி சூரியன் மற்றும் புதன் பகவான் சஞ்சாரம் பண்றாங்க. இந்த கிரக அமைப்பும் மாதத்தோட தொடக்கத்துல துளாராசிக்காரங்களுக்கு ஒரு சில வாய்ப்புகளை ஏற்படுத்தி கொடுக்க போகுது. குறிப்பா சூரிய பகவான் 5வது வீட்டுல இருக்கக்கூடிய இந்த காலகட்டத்துல உங்களோட பண வரவு சிறப்பான முறையில இருக்கும். தொழில் ரீதியா நீங்க சிறப்பான முன்னேற்றங்களை சந்திப்பீங்க. அதே போல ஒரு சில துளாராசிக்காரங்களை எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா தொழில நிறைய எதிரிகளையும் துரோகிகளையும் தொடர்ச்சியா சந்திச்சுக்கிட்டே வருவீங்க. ஆனா இந்த மார்ச் மாசத்துல சூரிய பகவான் 5வது வீட்டுல சனி பகவானோட இணைஞ்சு இருக்கிறதால எதிரிகளோட தொல்லைகள் முழுமையா உங்களை விட்டு விலகும். இது கூடவே உத்தியோகத்துல இருக்கிற துளாராசிக்காரங்களுக்கும் நெருக்கடிகள் குறையக்கூடிய காலகட்டமா இந்த மார்ச் மாதத்தோட முதல் 15 நாட்களும் இருக்க போகுது. குறிப்பா வேலை பார்க்கிற இடத்துல இருக்கக்கூடிய நெருக்கடிகள், கூட வேலை செய்யறவங்க கூட இருக்கிற மனக்கசப்புகள், உத்தியோக ரீதியான மன அழுத்தங்கள், இந்த மாதிரியான பிரச்சனைகள் எல்லாம் முழுமையா விலகக்கூடிய காலகட்டமா இந்த மார்ச் மாதத்தோட முதல் பகுதி இருக்க போகுது. அதே நேரம் மார்ச் 7ஆம் தேதிக்கு அப்புறமா புதன் பகவானும் 15ஆம் தேதிக்கு அப்புறமா சூரிய பகவானும் 5வது வீட்டுல இருந்து பயிற்சியாகி 6வது வீடான சத்ருஸ்தானம் அப்படின்னு சொல்லப்படுற மீன ராசியில ராகு பகவானோட இணைஞ்சி சஞ்சாரம் பண்ண போறாங்க. இந்த கிரக பயிற்சி துளாராசிக்காரங்களோட வாழ்க்கையில தலைகீழான ஒரு மாற்றத்தை கண்டிப்பா ஏற்படுத்தும். பெரிய அளவிலான சோதனைகளையும் துளாராசிக்காரங்களுக்கு மாதத்தோட பிற்பகுதியில கண்டிப்பா கொடுக்கும். குறிப்பா குடும்ப வாழ்க்கையில தேவையில்லாத மன அழுத்தங்கள் ஏற்படும். உடல் ஆரோக்கியத்துல ஒரு சில பாதிப்புகள் கட்டாயமா ஏற்படும். பண நெருக்கடிகள் ஏற்பட்டு அது மூலமா நீங்க கடன் வாங்க வேண்டிய ஒரு சூழலும் ஏற்படும். பண வரவு தடைப்பட்டு முழுமையான செலவுகளை மட்டுமே கொடுக்கக்கூடிய காலகட்டமாகவும் இந்த மார்ச் மாதத்தோட பிற்பகுதி இருக்கும். குறிப்பா சொந்த தொழில் செய்யறவங்க பெரிய அளவிலான பண இழப்புகளை சந்திப்பீங்க. தொழில் சம்பந்தமா தேவையில்லாத அலைச்சல்களை சந்திப்பீங்க. எத்தனை முறை அலைஞ்சாலும் ஒரு சில காரியங்கள் முடிவுக்கு வரவே வராது. ரொம்ப சுலபமா முடியக்கூடிய காரியங்கள்ல கூட பெரிய அளவிலான இழுபறிகளை சந்திப்பீங்க. இதெல்லாம் விட முக்கியமா உங்களை சுத்தி இருக்கிறவங்களே உங்களை தப்பா புரிஞ்சுக்கிறதுக்கு கூட இந்த மார்ச் மாதத்தோட பிற்பகுதியில அதிகமான வாய்ப்புகள் இருக்கு. சுருக்கமா சொல்லணும் அப்படின்னா இந்த மார்ச் மாதத்தோட பிற்பகுதியில நீங்க எந்த அளவுக்கு விழிப்போட இருக்கீங்களோ அந்த அளவுக்கு நஷ்டத்தை உங்களால தவிர்க்க முடியும். நன்றி, வணக்கம்.